கடைசி விவசாயி அந்த படம் அழுகாமல் பார்க்க முடியாதுங்க. அவர் அந்த ஐயா நல்லாண்டி அப்படிங்கிற அந்த ஐயா அவர் இன்றைக்கி இல்லை. அவர் நம்ம கூட அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்க்கை அந்த இடத்துக்கு போய் அந்த கொஞ்சம் மக்களுடைய வாழ்க்கையை நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை தரக்கூடிய படம் அது. ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சாதாரண மக்கள் சோத்தில் கை வைக்க முடியும் இல்லையா? அது பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு நெல்மணி, ஒரு அரிசியோட விலை அது எவ்வளவு பெருசு. அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், விளைச்சி எடுத்தால் தான் அது பொருளாக மாறுது இல்லையா? அது நம்ம கைக்கு சேர்றதுக்கு எவ்வளவு அவங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்கான மூலியம் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கிறதும் கிடையாது. அது எவ்வளவு அவங்க உணர்வுலேயும் மூச்சுலேயும் அது மட்டும்தான் இருக்குது. அதை விளைச்சி எடுக்கணுங்கிற அந்த ஒரு இது சிந்தனை மட்டும்தான் இருக்குது. அதுவும் அந்த ஐயா அங்கே படுத்திருக்கிற சீனில் கூப்பிட்றாங்க பாருங்கள், அந்த ஜெயிலிருந்து அவர் அப்படியே அந்த போயிட்டாரா இருக்காரா அப்படிங்கிற அந்த டென்ஷனில் நம்ம இருக்கும்போது தண்ணி விடணும் வயலுக்குன்னு சொன்ன உடனே அவர் எந்திரிக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவங்க அந்த மனசுலேயும் மைண்ட்லேயும் அப்படியே உடம்பு பூரா சிந்தனை பூரா அவங்களுக்கு அந்த விளைச்சல் எடுக்கிறது, அது நல்லபடியாக இருக்கணும், அது மட்டும்தான் இருக்குது. எப்படி ஒரு கர்ப்பிணி பெண் தன் குழந்தைய அதனுடைய வரவை எதிர்பார்த்து அதுக்கு வேண்டி ஒவ்வொன்றா செஞ்சு அதுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருந்தது. அந்த படம் பார்த்தப்ப ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அது யாருமே கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தவங்க எல்லோரும் ஏதாவது ஒரு சீன்லையாவது அழுதுருப்பீங்க. அந்த அளவுக்கு அவர் படமாகவே தெரியல எனக்கு. கொஞ்ச நேரம் அந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அந்த படத்தை தந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சினிமாங்களெல்லாம் வர வைக்கப்படணும். சிலதெல்லாம் எதுக்குடா போனோன்ட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற படத்துக்கு இடையில் இந்த மாதிரி இருக்கிற நல்ல படமும் எடுத்துருக்குறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது விஜய் சேதுபதியெல்லாம் அவர் பண்ணியிருக்க கேரக்டரெல்லாம் அதில் கடைசியில் அவருக்கு என்னாச்சுன்னு நிறைய கேள்விகள் இருந்தது. அதில் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் ஒரு சித்தர் ஆகிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு முருக பக்தராக தான் அதில் காமிச்சிருக்காங்க. விபூதி பூசிட்டு எப்போவும் முருகனை சொல்லிவிட்டு முருகன் பாட்டை கேட்டோன்னு அப்படியே மெய் மறந்து போகிற ஒரு ஆளாக தான் அதில் வந்துட்டுருக்கிறார் அவர். அதனால் நான் நினைக்கிறேன் அவர் சித்தராகி போயிட்டார். பாம்பாட்டி சித்தரெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் ஒரு விபூதி சித்தர்னு ஆகி போயிட்டார், மறைஞ்சிட்டார் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த படத்தில். கடைசியில் அந்த படம் இனி யாராவது பார்க்காதவங்களா இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கணும். ஆனால் வேறு ஏதோ படத்துக்கு கொடுத்துட்டாங்க. அந்த படம் நான் பார்க்கவும் போகிறது கிடையாது. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த படம். சில படங்கள் மனசில் தங்கும், சில படங்கள் உலுக்கிடும் நம்மளை. அந்த மாதிரி உலுக்கிற ஒரு படம் அது கடைசி விவசாயி. அந்த படத்தை தந்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி.